மேலும் ஒரு அண்மை செய்தி, திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் தனி நீதிபதி விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்று மனுதாரர் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு இரு நீதிபதிகள் அமர்வும் தடை விதிக்க மறுத்துவிட்டு அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அந்த மனு இன்னும் விசாரணைக்கு வராமல் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் தனி நீதிபதி அந்த தீபம் ஏற்றுவது தொடர்பாக பிறப்பித்த, அதாவது அந்த நீதி பேராணை மனுவின் மீது பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை சென்னை நீதிமன்ற மதுரை கிளை 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இன்று 3வது தினமாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மலை உச்சியில் தீபமேற்ற சமரச பேச்சுவார்த்தைக்கு உத்தரவிடலாமா என நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்பினர். கார்த்திகை மாதம் விட்டு மார்கழி திறந்து விட்டது. இன்னும் 360 நாட்கள் இருக்கின்றன அடுத்த தீபம் ஏற்றுவதற்கு. எனவே இது தொடர்பாக சமரச பேச்சுவார்த்தைக்கு உத்தரவிடலாமா என்று தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடியும் தருவாயில் ஆஜரான தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் நாளை தனி நீதிபதியிடம் அரசு தலைமைச் செயலாளர் மற்றும் ஏடிஜிபி உள்ளிட்டோர் ஆஜராக தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் அதனை தனி நீதிபதியிடமே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள், அதில் தாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் தனி நீதிபதி முன்பு இருக்கக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய விசாரணைக்கு எந்த தடையும் விதிக்க முடியாது என மறுப்பு தெரிவித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளைக்கும் தொடரும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாளை விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கின் விசாரணை, அதாவது அந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்பது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினுடைய விசாரணை நாளை தினமும் இரு நீதிபதிகள் அமர்வில் தொடர இருக்கிறது.